வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஆட்டு தலைக்கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக குக்கரில் இந்த ஆட்டு தலைக்கறி குழம்பை எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்புக்காக ஒரு ஆட்டு தலைக்கறியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதனோட அளவு 3/4 கிலோ. குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். 3 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. மிக்ஸி ஜாரில் 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, பூண்டு பெருசாக இருந்தால் 6 அல்லது 7 போதும். 1 இன்ச் அளவுக்கு 3 துண்டு இஞ்சியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை குக்கரில் போட்டுடலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டோம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 கப் அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் ஊற்றி கலந்து விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த தலைக்கறியை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா 2 கப் சேர்த்துக்கோங்க. மசாலாவோடு சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி துருவின தேங்காயை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயை ஊற்றி கலந்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றி கலந்து விட்ட பிறகு உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு குக்கரை மூடிடலாம். அதிகப்படியான தீயில் 1 விசிலும், குறைஞ்ச தீயில் 2 விசிலும் விட்டாலே கறி நல்லா வெந்துடும். 3 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட ஆட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த குழம்போட சுவைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.